அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. லவ் வெர்ஷன் 3.0 இதுல இன்றைக்கு 4வது காட்சியை பார்க்க போகின்றோம். இந்த 4வது சீன் அதே ஆஃபீஸில் தான் நடக்குது, பட் வேற ஒரு விங் இல்லை. இதில் நம்ம பார்க்க போகிறது 3 கேரக்டர்ஸ். ஒன்று போன சீனில் 3வது சீனில் நம்ம பார்த்த பிரீத்தி, அதுக்கப்புறம் அந்த பியூன் துரை, 3வது கேரக்டர் நித்யா. இந்த நித்யாவும் ஒரு ஐடி இன்ஜினியர், அதே கம்பெனியில் இந்த பிரீத்தி கிருஷ்ணா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், இப்போ நம்ம நேரம் சீனுக்கு போவோம். சீன் ஓப்பனிங்கில் நித்யா அப்படியே முகத்தில் அப்படி கொஞ்சம் வெக்கம், சந்தோஷம் இதெல்லாம் தாண்டவமாட அந்த வேலண்டைன்ஸ் டே கார்டு அதை எடுத்து சத்தமாக படிச்சுட்டு இருக்கா. உன் பார்வையில் நான் விழுந்து விட்டேன், உன் வார்த்தையில் என்னை மீட்டெடுத்தேன். இதை சொல்லும்போது அங்கே வர பிரீத்தி என்ன பண்ணுறா, கொஞ்சம் நில்லு, என் இதயத்தை உன்னிடம் இழந்து விட்டேன், திருப்பி தருவாயா உன் இதயத்தை அப்படின்றா. இதை கேட்டவுடனே நித்யா கோவமா, பிரீத்தி, நான் எனக்கு வந்த கார்டை எனக்கு முன்னாடி நீ எடுத்து படிச்சிட்டியா? நான்லாம் எடுத்து படிக்கல, இதே கவிதையோட எனக்கும் ஒரு கார்டு வந்தது, கைது போட்டது ரமேஷ் தானே? ஆமாம், இது நீ என்னடி பண்ண? என்ன பண்ணனா? அடி போடி, அப்படியே கிழிச்சு குப்பத்தொட்டியில் போட்டேன். தேங்க் காட். நித்யா என்ன சொல்ற? இல்லை எங்க நீ எனக்கு முன்னாடி அந்த ப்ரப்போசலை ஓகே சொல்ல போறியோன்னு நினச்சிருந்த. பரவாயில்ல, நான் இந்த ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்ல போறேன். லூசாடி நீ? ஒரே ஆஃபீஸில் ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம், 2 பேர்த்துக்கும் ஒரே கவிதையை எழுதி வேற வேற கலரில் பிரிண்ட் போட்டு ப்ரப்போசல்னு கொடுத்துருக்கான். அதுவும் அவன் கவிதை கிடையாது, கிருஷ்ணா கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். போதாக வரைக்கும் மத்தியானம் லஞ்ச் டைமில் ஏத்த கம்பெனி இருக்கு பாரு, அது வாசலில் கையில் ஒரு 4-5 கார்டோடு நின்றுந்தான். ஏதோ ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி போகிற வரவங்களுக்கெல்லாம் பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். அதை போயிட்டு நீ ஓகே சொல்ல போகிறேன்ற அறிவில்லையா அவனுக்கு? என்னடி பெருசாகி போச்சு? இப்போ இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரீத்தி நீயே சொல்லி எத்தனை கம்பெனிக்கு நீ ரெஸ்யூம் அமைச்சிருப்ப? டஸ் இட் மீன் யூ ஆர் நாட் லாயல் டு திஸ் கம்பெனி? நித்யா என்னடி பேசுற நீ? அது கேரியர் வேற, இது நம்ம லைஃப் இல்லையா? அடிப்போடி பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அது லைஃபாக இருக்கட்டும் கேரியராக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று தான். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அப்படியே சுவிட்ச் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ நம்மளால் கம்பீட் பண்ண முடியலையோ, அது ஜாப் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அப்போ இருக்கிறதோடு செட்டில் ஆகிடணும். இதுதான் என்னோட பாலிசி. நல்ல பாலிசிமா இது அப்படின்னு பிரீத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்போது துரை உள்ள நுழைகிறான். மேடம்ஸ் ஒரு 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 கவர் ஒன்று வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? பிரீத்தி கேட்குறா. என்ன கவர் துரை? அது ஒரு ஒரு துணி கடையில் கொடுத்த கவர். அப்போ நித்யா என்ன பண்ணுறா, இதுவா பாரு அப்படின்ட்டு டெஸ்க்கு கீழேருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறான். இதான் மேடம் சார். என்ன துரை அது? அது வெறும் கார்டு மட்டும் கொடுக்க முடியுமா? அதான் லஞ்ச் டைமில் நம்ம பக்கத்தில் இருக்க துணி கடை இருக்குல்ல, அங்கே போயிட்டு என் சம்சாரத்துக்கு ஒரு புடவை வாங்கின்னு வந்தேன். உடனே நித்யா கேட்குறா, பார்க்கலாமா அதோட? ஐயோ தாராளமாக பாருங்கள் மேடம், எப்படி இருக்கு சொல்லுங்க, என் செலெக்ஷன் அப்படின்றான். அப்போ நித்யா அந்த கவருக்குள்ளேருந்து அந்த சாரி எடுத்து பார்க்குறா. கன்றாவி, என்ன டிசைன் இது! நித்யா டோன்ட் ஹர்ட் இம் யா, அது அப்படி இல்லை தோற, இது ஒய்ஃபு அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படி கேட்குறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுமா. உடனே நித்யா சொல்கிறா, சத்யா இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான், அதனால் இந்த கன்றாவி புடவையை அவன் ஒய்ஃப் கட்டின்னு காலம் போகிறா இவன் கூட இருக்கணும். இதுதாண்டி மேல் ஷாவனிஸ் பிக் அப்படின்றது. இதுக்கு தான் பெண்கள்லாம் சுதந்திரமாக சொந்த காலில் நிற்கணும். இவனுங்களை நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாரு துரை, நீ தப்பாக நினச்சிக்காத. அது நித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்ஃபையும் கூட்டுட்டு போயிட்டு அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, அதைத்தான் சொல்ல வரா. அது கரெக்ட் மேடம். இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்தோன்னா அவளுக்கு சந்தோஷம். ஆனால் நான் என்ன புடவை எடுத்துட்டு போனாலும் நல்லாகுதுன்னு கட்டிக்கிறா பாருங்க, அது எங்கள் 2 பேருக்கும் சந்தோஷம் மேடம். புடவையை அந்த கவரோட எடுத்துட்டு துரை போயிடுறான். ரைட், இந்த சீன் கொஞ்சம் சின்ன சீன் தான், பட் இதில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒன்று அந்த கேரியரா லைஃபா, இதுக்கு நடுவில் இருக்க வித்தியாசம் ஆர் நோ வித்தியாசம். இன்னைக்கு லவ் அப்படின்றது அந்த ரொமான்ஸ்ன்றதே கிடையாது, ப்ராக்டிக்கலாக கால்குலஸ் மாதிரி ஆகிப்போச்சுங்க. நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் லவ் பண்ணணும், இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. அது எத்தனை பேரை ஒன்றா இல்லை விட்டோ இல்லை ஒரே சமயத்திலேயோ அந்த மழை அறிவிப்பு மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அதுக்கப்புறம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ், அந்த நேரத்தில் வந்து நமக்கு எங்கே வேலையில் இருக்கோம், இல்லை என்ன மாதிரி வேலையில் இருக்கோம், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்து அப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்போ யார் கரெக்டாக ஒத்து வராங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ இத்தனை நாள் பண்ணதுக்கெல்லாம் லவ்னு என் பேர் சொல்கிறீங்க? காதல் அப்படின்னாலும் அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை, இப்படித்தான் அந்த காலத்தில் 10ஆம் வசதித்தனமாக நினச்சிட்டு இருந்தாங்க. அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் அப்படின்னு எல்லாம். இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு ஆன பிறகு அதுக்கப்புறம் ஏன் அதை காதல்னு சொல்லிட்டு திரியுறீங்க? இப்போ கம்பெனியில் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், பேப்பரை போட்டு போயிடுவான் அப்படின்னும் போது எம்ப்ளாய்க்கும் லாயல்ட்டி இருக்காது, கம்பெனியும் வந்து இவங்க மேலே பெரிய ட்ரஸ்ட் இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. நல்ல ஒரு வேலை கிடைக்குதா, இதை விட்டுட்டு அங்கே போகிறது அப்படின்ற மாதிரி, இதை விட ஒரு நல்ல பையனோ பொண்ணோ கிடைச்சா ரைட்டு, இதை அப்படியே விட்டுட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு ஆன பிறகு அதில் அந்த சாங்டிட்டி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. லாயல்ட்டி அதை விட்டுருங்க, அது என்றைக்குமே கிடையாது. ஏன்னா பிரேக்கப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சாரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, அந்த மாதிரி ஒரு கட்டாயம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒத்து வராதியா, பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஐயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை ஏதாவது 2 பேருக்குள்ள அப்படின்னா யூ ஹாவ் டு அயர்ன் அவுட் த டிஃபரன்சஸ். இந்த மாதிரிலாம் இருக்குது. சமீபத்தில் ஒரு படம் வந்ததுங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் சரக்கடிப்பது இதையே வந்து தப்புன்னு சொல்லினுக்கிறான். அப்போது அந்த தப்பை ஒழிச்சு கட்டணுமே தவிர பெண்களும் சரக்கடிக்கலாம் அப்படின்றது தான் வந்து முன்னேற்றமா? அதாவது வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னா கீழே இருக்கவங்கள மேலே கொண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலே இருக்கவங்கள கையை பிடிச்சி இல்லை காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறதுக்கு பேர் தான் முன்னேற்றம், சமதர்மமா? இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. ஆம்பளை பையன் தம் அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான் அப்படின்னா டே அவனை நீ இதெல்லாம் பண்ணாதரான்னு தடுத்து நிறுத்துவியா? அதை விட்டுவிட்டு பெண்களும் சேர்ந்து அடிங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து சமுதாய முன்னேற்றம். அந்த படத்தில் அப்படி தான் கஞ்சாலாம் சேர்ந்து அடிப்பாங்க எல்லாரும். அதில் அந்த ஹீரோ மணிகண்டன் அவருக்கும் அவருடைய காதலிக்கும் பிரச்சனை என்ன காரணம், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அவர் சொல்வார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்வார். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த காதலி வந்து இவங்கிட்ட சொல்லாமல் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட அதை பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட டூர் போவாங்க. இது இவனுக்கு தெரிய வந்த உடனே கத்துவாங்க. இது பிரச்சனை. ஏங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம்? இப்போது நிஜமாகவே காதலாகி கசிந்துருகி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் வேற யார் கூப்பிட்டாலும் போகிறதுக்கு மனசு வராது. 24 மணி நேரமும் காதலனும் காதலியோடும் அவங்க கூட தான் இருக்கணும். நீலாம் போங்கப்பா, ஆஃபீஸ் லீவா, நான் வந்து என் லவரோட ஸ்பெண்ட் பண்ணுறேன், இப்படித்தான் மனசு தோணுமே தவிர ஐய அவன் என்னை அப்படியே போட்டு பொத்தி வைக்கிறான், அமுகி வைக்கிறான், இது சரிவிட்டு வராது, இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் ஒரு நாள் அப்படின்ட்டு நான் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட இவங்கிட்ட போய் சொல்லிட்டு ஓடி போகிறேன்னு சொன்னால் அப்புறம் இதை ஏன் காதல்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றி நிற்கிறீங்க? உங்களை நீங்கள் என்ன வேணால் ஏமாற்றிக்காங்க, அது காதல்னு நினச்சிக்காங்க, அது உங்களுடைய சௌகரியம். ஆனால் சமுதாயத்தில் இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி காதலை கெடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. இதைத்தான் நான் வந்து தப்புன்னு சொல்கிறேன். எப்போ அந்த காதல், திருமணம் இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பேஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சோ அப்போது இதில் ரொமான்ஸ் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு. இதுதான் இந்த கால்குலேஷன் வரும்போது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் அப்படின்னா அந்த 6 பேக், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை, அது ஃபிசிக்ஸ். அண்டு கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது ஹார்மோன்களின் வெறியாட்டம், இதெல்லாம் தான் இருக்குது. அண்டு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்றது ஒவ்வொரு லாங்குவேஜில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது. ரொமான்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை இந்த கால காதலில். அதையும் காதல்னு சொல்லிட்டு ஏமாத்திண்டு இல்லை ஏமாந்து கொண்டு நாம் திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் துரை சொல்லார் பாருங்க, எது எடுத்துட்டு போனாலும் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு அவள் கட்டிக்கிறா பாருங்க, அதுதான் வந்து எங்கள் 2 பேருக்கும் சந்தோஷம் அப்படின்னு. இது வந்து ஒரு அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை. நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் மாதம் சம்பளம் வாங்கும்போது அப்போது எந்த ஊரில் இருக்கணும் அங்கே இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ வாங்கிட்டு வருவேன். என் ஒய்ஃபும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை கட்டிப்பாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே ஆஃபீஸில் எல்லாருக்கும் பரவி போச்சு, ஐயோ இவர் செலக்ட் பண்ணாருன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீ அப்படின்னு. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஈவன் பெண்கள்லாம் கூட நீங்கள் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படி ஆகி போச்சுங்க. அண்டு
பல முறை அது பண்டிகைகளோ இல்லை மற்ற விசேஷ நாட்கள் வரும்போதோ என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிருக்கேன். போயிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள்லாம் அந்த ஜோக்கில் சொல்கிற மாதிரி அரை நாள் ஒரு நாள்லாம் கிடையாதுங்க. மேக்ஸிமம் ½ அன் ஹவர் இருந்தால் அதிகம். டக்கு டக்குன்னு எதையோ ஒன்று இது பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, எனக்கு வந்து ஏதோ ஒரு அவசரம், எங்கேயோ போக வேண்டிய கட்டாயம், அதனால் டக்கு புக்குன்னு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாரி அது பார்த்தேன், வேறு ஒன்றும் பெருசாக தெரியல. சரி ரைட்டு, இதை எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே என் ஒய்ஃபாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு மாதம் கழிச்சு எனக்கே மனசு உறுத்தலாக இருந்தது. என்னடா அது, நம்ம அவசரப்பட்டு எதையோ ஒன்று கொடுத்துருமோ. எனக்கு அது பிடிபடலை, நல்லா இருக்குதுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் வரல. அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இல்லை அன்றைக்கி ஏதோ அவசரத்தில் எடுத்துட்டேன், பட் அது எனக்கு பிடிக்கலை, வேணாம் விட்டுரு, அதை யாருக்காவது கொடுத்துரு, நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமாம் எனக்கும் அப்போயே தோணுச்சு நல்லா இல்லைன்னு. நீ அப்போயே சொல்ல வேண்டியது தானே. இல்லை நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட, அப்புறம் அதை எப்படி நான் வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. இதுதாங்க லைஃபு. நாம எப்போ பார்த்துக்க போகிறோம்? கண்ணாடியில் அந்த தலை வாரும்போது, இல்லை ஆம்பளைங்களாம் ஷேவ் பண்ணும்போது, இவ்வளோ தானே. 24 மணி நேரமும் நம்ம மூஞ்சி நமக்கு முன்னாடி தெரியாது. ஈவன் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்கள் மனக்கண்ணில் யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே கஷ்டம். ஆனால் உங்கள் மனைவியே இல்லை மற்றவங்களை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வரது ரொம்ப சுலபம். அப்போது கணவன் மனைவி இவங்க தான் வந்து, ஆர் ஃபார் தட் மேட்டர் காதலன் காதலி, இவங்க 2 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என் மனைவிக்கு பிடிச்சதாக இருக்கணும், என் மனைவி போட்டிருக்கிறது எனக்கு பிடிச்சதாக இருக்கணும். ஏன்னா நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்றது இப்படியே நான் பார்த்துட்டு இருக்க முடியும். என் மனைவி கண்ணுக்கு தான் முழுசாக தெரியும் அந்த ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி தான் மனைவி போட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ அடுத்தவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றதா? இதுதான் வந்து காதலுடைய முதல் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது, வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.